வெங்காயம் நறுக்கியாச்சு. இந்த வெங்காயம் நல்லா கொத்துக்கறி மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கொத்திக்கு எடுக்கணும். சிக்கன் எடுத்து நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெக் பீஸ் ராண்டா பாருங்க. சிக்கன் உள்ளே வச்சு நல்லா கட்டிக்குங்க. இந்த சிக்கன் எடுத்து உள்ளே வச்சுக்குவோம். நல்லா இருக்கா? அருமையாக இருக்குது. கருவேப்பிலை தான் ஒன்றுனா போடுறேன். ஓகேவா? அதே பனமட்டை எடுத்து இப்படி கழுவிக்கணும். அதில் வெட்டி இல்லை, அதில் வச்சு ஊற்று. சிக்கனை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து நல்லா கடையில் போயிட்டு வெட்டி வந்து கழுவி எடுத்துக்கோங்க. தோல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. அதில் இருக்க ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து அதை பனமட்டையில் வச்சு வேக வைக்கும்போது நல்லா அப்படி ஒரு மணமாக இருக்கும். அடிக்கலான் இருக்கு. ஏன்னா சொல்கிறது ஃபார் கம்யூனிகேஷன். போதும் 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 போதுமா? இதை பார்த்தா குரங்கு ஏதாவது அதுக்காண்டியாடா கரெக்டு. பார்த்து பார்த்து தண்ணி விடாதா கரெக்டா? பனமலையில் பார்த்தீங்கன்னா சிக்கனை வச்சு நச்சுன்னு சமைச்சு பயங்கரமாக ரசிக்கிறோம். எல்லோரும் வாங்க, மறக்காமல் வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆமாம், எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமைக்கிறதுக்கா புதைக்கிறதுக்காடா பேச உட்கார போகிறேன். மண் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அணையை கட்டிக்குங்க. அணையை கட்டினாதே ஃபயர் பண்ண முடியும். ஃபயர் பண்ணாதே சிக்கன் அதானே சாப்பிட முடியும். ஆஹா, தாத்தா வந்துட்டாராட்டே. தூக்கி வை, சட்டி தூக்கி வை. இந்த கல்ல கொஞ்சம் லைட்டாக அது வெங்காயம் நறுக்கியாச்சு. இந்த வெங்காயம் நல்லா கொத்துக்கறி மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கொத்திக்கு எடுக்கணும். நல்லா வெங்காயத்தை வந்து பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. எவ்வளோ வந்து நல்லா சின்னதாக நறுக்கி கொத்துக்கறி பார்த்துருக்கீங்களா, கொத்து புரோட்டா பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு இப்போ தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட் அது அருமையாக இருக்கும். இந்த கலரை பாரு.
ஓடி இல்லையா நான் பேருடா நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, மல்லித்தலை, கொத்தமல்லி, மல்லித்தலை, கொத்தமல்லி, கட் பண்ணிக்க. தேவையான அளவு உப்பு. இதே போட்டு காமெடியை போட்டு விடுங்க. உப்பு அதிகம்டா. சிக்கன் மடி போட்டுக்கலாம்ப்பா. சிக்கன் மசாலா பார்த்தீங்கன்னா நறுக்குன்னு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. அப்போ தான் நான் சுருக்குன்னு இருக்கும், அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவு மில்லில் போய் அரைச்ச மசாலா யூஸ் பண்ணுங்கள், அதான் டேஸ்ட் அதிகமாக எடுத்து கொடுக்கும். போடுப்பா. கரம் மசாலா, சீரக மசாலா அப்போ சேர்த்துக்கலாம்ப்பா. கரம் மசாலா, சீரக மசாலா ரெண்டையும் நல்லா அரைச்சுங்க, நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒரு ஊற வைக்கணும் சிக்கனை சேர்த்து. இப்போ நல்லா சிக்கன் எடுத்து போடணும். நல்லா லெக் பீஸாக இருக்குது. அப்போ சிக்கன் எடுத்து நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாச்சுப்பா. நல்லா ஊற வச்சுக்க. எவ்வளோ நேரம் இருந்தா? அவன் நேரம் ஓட்டம். ஒரு அரை மணி நேரம், 1/4 மணி நேரம் நல்லா ஊறினாதே மசாலாலாம் நல்லா அதில் போய் சார்ந்தாதே வந்து நல்லா அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஓடி எரியட்டும், 10 எரியட்டும். ஓகேவா? ஓகேவா? நல்லா ஒரு பனாமரி எடுத்து சிக்கன் அதில் வச்சுக்கோங்க. நல்லா பேக் சைடு ஃப்ரண்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு சிக்கன் ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே போயிட்டு சாரும். இந்த மாதிரி வச்சு மூட பாருங்க. இதை வச்சு கட்டுறா. நல்லா அப்படி வச்சு சிக்கனை உள்ளே வச்சு நல்லா கட்டிக்குங்க. ஒரு இது மட்டும் கீரை உழுக போகுதுன்னு நினைக்கிறேன். ஒழுங்காக எடுத்து லெக் பீஸ்ராண்டா. 2 மட்டும் வச்சுக்கிறியா? இதில் மசாலா வேண்டா. மொத்தம் வாழ்க்கை வரட்டு வா, அதை எடுத்து கட்டு. நீ கட்டுறா. இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கு போடு இருந்தால் போடு, இல்லைன்னு நினைக்கிறேன். சரி வா வரது பாப்பட வாடா. சரி, சிக்கன் எடுத்து உள்ளே வச்சுக்குவோம். மூடி வந்து வச்சுட்டு அழுத்தி மூடிட்டோம்னா எத்தனை நிமிஷம் தான் இருக்கணும்? 20 நிமிஷம் டைமாக பாரு. 20 நிமிஷம் இருந்தால் போதும். மணி எத்தனை பாடுறா செல்ல? எனக்கு ஜாலி.
பனை இலை வாடை இருக்கே. அருமையாக இருக்கும். உட்காரு. அந்த மனமே மனம் தான்டா. ஆஹா அருமையாக இருக்கே. இது கத்தி வேணாம் வாங்கி வாங்கடா. ம் 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 நல்லா இருக்கா? அருமையாக இருக்குது. இந்த மசாலாலாம் நல்லா ஊறி நறுக்கு இறங்கியிருக்கா? வாழையில வச்சு இந்த வாடைக்கு அதுக்கும் அமிர்தம். என்ன பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த பனை மட்டை ஓலை இருக்குல்ல, அதோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தண்ணியோட இஞ்சி இறங்கி அதை அப்படியே உள்றாது. அப்படி வச்சு அந்த மசாலாவோட எடுத்து சாப்பிடும்போது அப்பா சொர்க்கமே இதான்ற மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்குது. முடிஞ்சது அப்படின்னா முடிஞ்சிச்சுன்னா பக்கத்தில் இருக்க பனை ஓலை ஏதாவது வெட்டி நீங்கள் சமைச்சு பாருங்கள். ஸோ ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் வீடியோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்க முடியும். கறியை கொஞ்சம் பிடிச்சிக்கணும். இந்த வெங்காயம் அந்த மசாலா சேர்த்து அப்படியே ஒரு வாய் இருக்கு.